பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன், நம் கர்த்தாதி கர்த்தர், நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் நம்மளோடு பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். அவன் கண்கள், செவிகள், சிந்தன மண்டலங்கள், நாவுகள்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்படுத்துவோம். இந்த காலை வேளையில் அவையால் பேசுகிற வார்த்தை எசேக்கியேல் 2 அதிகாரம் 1 2 வசனத்திலும், அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னோட பேசுவேன் என்றார். அம்மேன். இந்த காலை வேளையில் ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்குறாருங்க, மகளே மகனே, நீ காலூன்றி நில், நீ காலூன்றி நில், காலூன்றி நில் அப்படி என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்காக நில்லுங்க. கர்த்தரோட விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக செய்கிற மகனே மகளே, நீ காலூன்றி நில், நான் உன் கூட நிற்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கேன். நான் உன் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷனுக்கு நீ ஏன் பயப்படுகிற? நீ காலூன்றி நில், எலும்பு, தூசியை உதறிக்கொண்டு எலும்பு மகளே மகனே, நான் உன் கூட பேசிகிட்டு இருக்கேன், எலும்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்களை எலும்பு சொல்கிறது மட்டும்ல, அடுத்த வசனத்தில் சொல்கிறார், இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது, என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடன் பேசுகிறதை கேட்டேன். ஆமேன். பாருங்க, காலூன்றி இந்த காலை வேளையில் நிற்க வைக்கிறது யாரு? தேவ ஆவியானவர். ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோட என்ன சொல்லுகிறார்? நான் உன் கூட பேசிகிட்டு இருக்கேன் மகனே மகளே, இந்த காலை வேளையில் உன் கூட தான், உன்னை கூட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், உன் பக்கத்தில் தான் நிற்கிறேன். நீ எலும்பு, காலூன்றி என்னுடைய ஆவியை உனக்கு தருகிற பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இறங்கும் போது நீங்கள் எப்படின்னா கழுகு உயர உயர பறக்கிற மாதிரி அந்த ஒரு புது பலனை தேவன் உண்டாக்கி கொடுக்குறேன் என்று சொல்கிறார். காலே நடக்கவே முடியலங்க, ஒரு சூம்பின காலுங்க. அந்த காலை ஊனின்றி நடனா அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே வந்தால் நம்மளால் நிற்க முடியுமா? முடியாதா? கர்த்தர் இந்த காலவேல சொல்ல, என்னுடைய ஆவியை உனக்குள்ளே அனுப்புகிறேன், நீ எந்த காரியத்தை கொடுத்து கால் எடுத்துனா எலும்பு மகளே, எலும்பு மகனே என்று சொல்லுகிறாங்க. நீ கால் ஊன்றி நெல்லு. முதல்ல நீ ஒரு ஸ்டெப்பை எடுத்து வை. இயேசு என்ற நாமத்தில் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கிய செய்வார் என்று சொல்கிறார். அவர் பேசுகிறத நீங்க கேளுங்க. தயவு செய்து மனுஷன் பேசுறத கேட்டுட்டு இருக்காதீங்க. இந்த செவில மாமிச சிந்தனையும் மாமிசம் பேசுறதே கேட்டுட்டு இருக்காங்க. ஆவியானவர் என்ன பேசுறார் உங்களோட அப்படிங்கிற காரியத்தை கேளுங்க. அவர் பேசுகிறத கேட்டீங்கன்னா காலூன்றி நிற்கலாம். எல்லா காரியத்திலும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டத்திலும் நீங்க காலூன்றி நிற்கும் போது உங்கள் காலில், உங்க காலுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இறங்குவார். புது பலன் உண்டாகும். பலத்தின் மேல் பலன் உண்டாக தேவன் கிருபையா இறங்கி வருவாருங்க. இந்த காலை வேளை தயவா சொல்லுங்கிறங்க, கர்த்தருக்குள் நீங்க காலூன்றி இருக்கும்போது அவரோட பரிசுத்த ஆவி உங்கள் மேல இறங்குதுங்க. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியான உங்க மேல இறங்குறாருங்க. உங்க பக்கத்துல நின்று பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. நீ மனிதனோட சத்தத்தை கேட்கறதுக்கு அழைக்கப்படலை, நீ என்னோட சத்தத்தை கேட்கறதுக்காக உன்னை அழைக்கப்பட்டிருக்கேன். நீ என்னோட பேசு, நான் என் ஆவியை உனக்குள்ள கொடுக்கும்போது நீ காலூன்றி நிற்கக்கூடிய பலனை நான் உனக்கு உண்டாக்கி தருகிறேன் அப்படின்னு என்று கர்த்தர் சொல்கிறாருங்க. கர்த்தர் பேசுகிறத நீங்க கேளுங்க. இந்த கால வேளையிலையும் அவர் தான் பேசுகிறேன் என்று சொன்னாங்க. உலகம் 1000 பேசியிருக்கலாங்க, உலகம் 1000 உங்களை தவறா பேசியிருக்கலாங்க, உலகத்தில் இருக்கவங்க உங்களை அவதூறா பேசலாங்க, உலகத்தில் இருக்கவங்க உங்களை புறணி பேசலாங்க, உலகத்தில் இருக்கவங்க உங்களை திட்டலாங்க, உலகத்தில் இருக்கவங்க உங்களை என்ன வேணாலும் சபிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ திகையாதே கலங்காதே அப்படின்னு என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்லும் போது நீங்க காலூன்றி நின்னுங்க. அந்த வார்த்தைகள் அத்தனையும் இயேசு என்ற நாமத்தில் கேன்சல் பண்ணி கர்த்தரோட வார்த்தையை நீங்க பேச உங்கள் நாவையும் திறந்து கொடுக்கிறார், உங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறார், உங்கள் கண்களை திறந்து கொடுக்கிறார், உங்களை கால்களை காலுன்றி நிற்க தேவன் தைரியத்தை உண்டு பண்ணி தர்றாருங்க. இந்த காலை வேளையில ஏசப்பா நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி. ஒவ்வொரு சகோதர சகோதரி எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களையெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் காலுன்றி நிற்க நீங்க கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. நன்றியோடு துதிக்கிற சொத்திருக்கேன். எல்லாவற்றையும் உங்க திருக்கரத்துக்குள்ள தாழ்த்துக்கிறோம். நாங்கள் சிறுக நீங்க பிறக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.